அப்போ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் வெளியே இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களும் கனியாக இருக்குது. ஆனால் அந்தரங்கத்தில் தேவன் பார்க்கும் விதமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வேறாக இருக்குது. அப்போ தேவன் பார்க்கும் விதமாக நம்ம எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல கனிகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்போ நல்ல கனிகள் கொடுக்கணும்னா அந்தரங்கத்திலே பார்க்குறப்ப தான் வெளியரங்கமாக நம்ம வாழ்க்கையில் பலன் அளிக்கணும்னா தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவில் என்ன செய்யணும், சரியாக இருக்கணும், வேறுண்டி இருக்கணும், கட்டப்படணும், நிலை நிற்கணும். அப்போ அவருக்குள்ளே ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வாழும்போது மாத்திரம்தான் நம்முடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், கனி கொடுக்குற வாழ்க்கையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புன்றது முதல் அனுபவம். ரட்சிப்புன்றது முதல் அனுபவம். இயேசு ஆண்டவராக இரட்சகராக மீட்பராக இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வது முதல் அனுபவம். அதற்கு அப்புறம் ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் அந்த நாளில் என்னென்ன காரியங்கள்